எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங் பண்ண போறோம். நோன்பு வேற இருக்கா? நம்ம வந்து இன்னைக்கு சகருக்கு குக் பண்ண போறோம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. நான் பண்றது கூட தெரியல. ஆனா இதை நம்பி ஜீவன் வேற இருக்காங்க. அதனால நம்ம வந்து நல்லா பண்ணுவோம்னு நம்பி களத்துல இருக்கணும். ஓகே, நல்லா பண்ணுவோம்னு நம்பிக்கை இருக்கு. நீங்களும் நம்புங்க. ஓகே, இது நான் வந்து ரெசிபிலாம் உங்களுக்கு சொல்லலை. நான் எடுத்துக்க மாட்டீங்க. நான் பண்றதெல்லாம் ஒரு இதாக நீங்க எடுத்துக்க மாட்டீங்க. என்ன சொல்றது, ரெசிபியெல்லாம் பண்ணல. நம்ம வந்து நானே ஒரு ரெசிபியை பார்த்து தான் பண்றேன். ஸோ என் ரெசிபியை வச்சு யாரும் ஃபில் பண்ணாங்க தயவு செய்து, அதுதான் சொல்றேன். ஓகே, நம்ம டேரக்டா வீடியோ கொடுத்துருவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன எடுத்துட்டு போகணும் உங்களுக்கு ஓகேவா? ஃபர்ஸ்ட் அரிசியை கழுவி வச்சாச்சு. அரிசியை வந்து அலசி வச்சாச்சு. ஆமா, அதுதான் நினைக்கிறேன். அலசி வச்சாச்சு. நெக்ஸ்ட் உங்க அம்மா வந்து நீ நம்பி விட்டது பெரிய விஷயம். நான் சும்மா வந்து தோசை ஊத்துறேன்னு சொல்லிட்டு தோசை ஊத்துனாலே எனக்கு வந்து கசாமசா ஆயிடும் கிச்சனே. ஆனா என் நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சமைக்க போறோம்னு சொல்லவே இல்லை. என்ன சமைக்க போறோம்னா, அப்படி கேளு. தெரியாது. புலாவ், வெஜ் புலாவும் முட்டை கிரேவி வைக்க போறோம். அதுதான் நம்ம வந்து செய்ய போறோம். இருக்கிற எல்லா மசாலாவும் எடுத்து வச்சிருக்கேன். இது மசாலா, ஆமா இந்த மசாலா, நிறைய மசாலா எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வந்து காய்கறி எடுத்து வச்சிருக்கீங்க. காய்கறி எடுத்து வச்சிருக்கேவா? நம்ம வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கேரட்டை கட் பண்ணனா உட்காந்துட்டு வீடியோ எடுக்கலாம், நம்ம பேசுறது வரையும் கேரட்டை கட் பண்ணுறது நினைச்சிட்டு ஒரு கிறுக்குத்தனமா ஒரு வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோ பார்த்தா இவ்வளோ கேவலமா இருந்துச்சு. தெரியும், நானும் தெரியல இந்த கேரட் கட் பண்றது இல்லை. ஸோ அதனால கேரட் கட் பண்ணிட்டேன். அது மட்டும் காட்டல. மற்றையும் இந்த ஆங்கிள் வச்சு எடுக்கலான் இருக்கேன். ஃபேஸ் தெரியாது, என் ஃபேஸ் யாரும் பார்ப்பீங்க. சரி, ஓகே, நம்ம கட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ காய் எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வெங்காயம் வந்து எக் கிரேவிக்கு, ஸோ வந்து அப்போ கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம வந்து இதை அப்படியே ஒதுக்கி வச்சிருவோம். சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களா? இப்போ என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அது உடஞ்சிருச்சு, நல்லாவே உடஞ்சிருச்சு. அது சரி, வேற டிரைவரில் போட்டு முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இடத்துல இப்படி வச்சா அடுப்பு எதுவே தெரியாது. உள்ள என்ன போடுறேன்னு அப்படி காட்டிட்டு வேணா போடுறேன். எனக்கு தெரிஞ்சு நான் விளாக் தான் எடுக்கிறேன், நம்ம வந்து ரெசிபி எடுக்கல. ஸோ வந்து இந்த மாதிரி எடுத்தாலே ஓகேன்னு நினைக்கிறேன். சரி, பார்ப்போம். சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். மணி இப்போ எத்தனை தெரியுமா? மணி கரெக்டாக 12. எத்தனை மணிக்கு சாப்பிடணும் சகரு? 4 மணிக்குள்ள சாப்பிடணும். ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். தோணா ஐயோ, இதுல இந்த பட்டை இதெல்லாம் வச்சிருந்தேன். மூடி நினைச்சு இதை மூடி இருக்கேன். கடைசியில் இதோட மூடி கூட கிடையாது. இதோட வந்துட்டு ஊற்றினாங்க. இதே பட்டை தண்ணி போட்டாச்சு. ஏன் போச்சுங்க என்ன தெரிகிறது? அப்படின்னு தெரியுது. ஒரு தண்ணியோட வச்சிட்டேன்னா ஓகே, அங்க போவோம் கிச்சனுக்கு. எவ்வளோ முடியல. இப்ப நான் போய் பாத்துட்டேன்னா அதுல என்ன அதுக்கிட்ட நம்ம வந்து நான் இப்ப ரைஸ் குக்கர்ல தான் அடிக்கிறேன். ஸோ அதுக்கிட்ட நம்ம ரைஸ் குக்கர்ல போயிட்டு ஐஸே போட்டு வச்சாலும் முடிச்சு. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. தக்காளி, கேரட்டு,
பொட்டேட்டோ, பச்சை மிளகா தட்டி போட்டுக்கலாம். மெயினா போடவே மாட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடவே இல்லை கை. லூசுரா லூசு இல்லனே மென்டலு. பச்சை வாசனை போனதுக்கு ஒன்றும் இல்லை. 1 டேபிள் ஸ்பூன் போதும். சமையலுக்கும் எனக்கும் ஆகவே வருது. ஆனாலும் சமையல் செய்யணும். இஞ்சி பூண்டு வச்சப்பதான் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து தூக்கிட்டு போயிட்டு நம்ம ரைஸ் குக்கரில் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா தண்ணியெல்லாம் ஊற்றி கொதிக்க விட்டணும். தண்ணி ஊற்றி ரைஸை போட்டு கொதிக்க விட்டோம்னா அந்த புலாவ் ரெடி ஆகிடும் நம்புறேன். அடுத்து வந்து நம்ம வந்து மெயின் அது தொட்டுக்கிறதுக்காக முட்டை கிரேவி ஒன்று பண்ணலான்னு இருக்கு. அது வேற பண்ணோம். மணி எத்தனை? இன்னும் ஒன்றாவது. வச்சுட்டு முட்டையை போடணும். அப்படியே 2 முட்டையை ஆட் பண்ணிடணும். ரொம்ப கஷ்டம். இப்படிதான் நம்ம பேரண்ட்ஸ்லாம் செய்கிறாங்கன்னு தெரியல. ரொம்ப கஷ்டம் தான். இது வந்து முட்டை கிரேவி. நெக்ஸ்ட் வந்து புலாவ் காட்டுறேன். தடா எப்படி வேற மாதிரி வந்திருக்கு. ஐ மீன் நல்லா வந்திருக்கு. பார்ப்போம். இன்னும் மணி எத்தனை தெரியுமா? இப்போ மணி எத்தனைனா இப்போ வந்து கரெக்டாக மணி 2:05. இதுதான் இந்த முட்டை கிரேவி. அது தரமா சோறு. நான் என்ன பண்ணேன், ஒரு ஆர்வத்தில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ சாப்பிட்டு காட்டுறேன். பார்க்கவே சூப்பராக இருக்குது. சாப்பிட்டும் பார்த்தேன் சூப்பராக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் காரமாக இருக்குது. நான் காரம் சாப்பிட்றேன். எனக்கே அப்படி இருக்குது. ஓகே, நம்ம ஃபுல்லாக குக் பண்ணி சாப்பிட்டு சதர் வைக்கப்படும். சாப்பிட்டு சதர் வச்சுருக்கோம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மக்கள் பற்றி பண்ணுங்கள். யாரும் இதை பார்த்துட்டு பண்ணுறாங்க. ஓகே.